ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிகடை பூவனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாரம் ஒரு வாட்டி என்னென்ன பொருள் ரேட் ஏறி இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா ரேட் ஏறி இருக்குங்க. 150 ரூபா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு 180 ரூபான்றாங்க. நான் போய் வாங்கினாலே எனக்கு ஷாக் ஆகி போச்சு. நான் எப்போயுமே வேர்க்கடலை கொஞ்சம் முன்னாடி வாங்கி வைப்பேன். இப்போ ஸ்டாக் கால் வச்சுன்னு போய் வாங்கினா 180 ரூபான்றாங்க. ஸோ நம்ம 200 220 ரூபா லூஸில் விற்கணும்னா 220 ரூபா விற்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிது, சில்லறை கொடுக்க முடியல பார்த்தீங்கன்னா 22 ரூபான்னு போட்டால். அதனால் வந்து என் கடையில் பார்த்தீங்கன்னா நான் 80 கிராம் 20 ரூபாய்க்கும் 40 கிராம் 10 ரூபாய்க்கும் சேர்த்து விற்றுருவேன். அந்த மாதிரி ஏன்னா நம்ம 22 ரூபா போட்டால் சில்லறை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேர்க்கடலை மட்டும் வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரேட் ஏறி இருக்குங்க. 125 ரூபா இருந்தது, இப்போ 140 ரூபா விற்கிறோம். வாங்குறது 125 ரூபாய்க்கு வாங்குகிறோம், இப்போ 140 ரூபா விற்கிறோம். ஸோ நீங்கள் என்ன ரேட்டு வாங்குறீங்கன்னு பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே முதல் தரம் தான். கொஞ்சம் குவாலிட்டி கம்மினா கொஞ்சம் கீழே ரேட் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கூட இருக்குது குவாலிட்டி அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரேட்டு தெரியாமல் நம்ம கடைக்காரர்கிட்ட போய்ட்டு ரேட் ஏறிச்சான்னு கேட்டு ரொம்ப வந்து ஒரு வாரமாகவே கஸ்டமர் வந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க. இந்த வேர்க்கடலை ரேட் சொல்லி மாற மாட்டேங்குது. அதை தான் சேர்ந்து பதிவு போடுறேன். நான் வாரத்து ஒரு நாள் உங்களுக்கு ரேட்டு போடுறேன். வேறு எதனா உங்களுக்கு ரேட்டு தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் கடையில் தான் விற்கிறோம். ஸோ நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க விற்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மல்லிகாரக்காரர் இருந்தால் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க உங்கள் கஸ்டமர்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வந்து கொஸ்டின் கேட்குறாங்களா ரேட்டு ஏறனா அப்படின்ட்டு. நம்மளால பதில் சொல்லவே முடிய மாட்டேங்குது. ஸோ இதுக்குன்னு எதனா ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக தான் நான் இந்த ரேட்டு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.